வணக்கம் மாணவர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். சரிங்களா? ஸோ நம்ம இது வரலும் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷன் என்னது? ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அது ரஃப் சர்ஃபேஸோ இல்லை ஸ்மூத் சர்ஃபேஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைட் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் பட்டு சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிரொலிக்குது. அதுக்கு பேர் வந்து ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு நார்மல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுவோம். அதாவது 90 டிகிரி வந்து சர்ஃபேஸுக்கு இடையில் இருந்தது அப்படின்னா அது வந்து நார்மல் ஆக்சிஸ். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வச்சோம். ஸோ இதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு கேஷ் கவுண்டரில் ஒரு பவுல் இருக்கும், அதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூ போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெமன் வந்து எடுத்து அதில் போட்டிருப்பாங்க. நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த லெமனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். சரிங்களா? ஒரு பவுல் இருக்குது, இதில் என்ன பண்ணியிருக்கோம், சரி நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும், வாட்டர். ஸோ வி ஹாவ் டு ஃபில் வாட்டர். சரிங்களா? என்ன பண்ணுறோம், ஒரு லெமனு. அப்போ என்ன பண்ணுவோம், லெமன் ஒரு எல்லோ கலரில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ க்ரீன் கலர் எடுத்துக்கலாம், லைட் க்ரீன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லெமன் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ரீன் கலர். இதுதான் சைஸ், ஆக்சுவல் சைஸ். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் மேலே இருக்குது. ஓகேங்களா? இந்த டேபிள் வச்சுக்கோங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா இது இருக்கிற சைஸ் வந்து பெருசாக தெரியும். அதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம என்னது, இங்கே வெளியே ஏர் இருக்குது, சூரியத்தில் இருந்து என்ன லைட் வெளியே வருது. அப்புறம் எங்கே போகுது, ஒரு கிளாஸ் பார்ட்டிகளுக்கு உள்ள வருது. அதுக்கப்புறம் எங்கே போகுது, வாட்டருக்குள்ளே போகுது. கரெக்டுங்களா? இப்போது திங்க் பண்ணுங்கள், நம்ம இதனால் வரணும் ரிஃப்ளெக்ஷனுங்கிறத ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான் பார்த்துறோம் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு எத்தனை மீடியம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து ஏர் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 டிஃப்ரெண்ட் மீடியத்தில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது, நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், 3 × 8 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது. இதான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். இந்த வேல்யூ வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகும், மீடியத்தை பொறுத்து. ஸோ நம்ம ஏரை தான் வந்துட்டு காமனாக வச்சுருக்கிறதுனால, அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்கிறதுனால ஏர் வந்து ரேரல் மீடியம்னு சொல்கிறோம். ஏன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா? டஸ்ட் பார்ட்டிகள்லாம் எடுத்துருங்க, இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏரை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோம். இப்போ ஏரை வந்து நம்ம வாட்டரோட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னு இருக்கும், வாட்டரில் கொஞ்சம் கம்பைண்டாக இருக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அஸ் வாட்டர், அதிலே மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து கம்பைண்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு லைட்டை ஒரு மீடியத்தில் இருந்து, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் மீடியத்தில் இருந்து அனதர் டிரான்ஸ்ஃபர் மீடியத்துக்கு நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது when you are passing a light from one medium to another medium, okay, the speed of light is changed. Okay, that process is nothing but refraction of light. அவ்வளோதாங்க. இந்த மீடியம் எது வேணாலும் இருக்கலாம், ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், இல்லை கிளாஸாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், கெரோசினாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? So when the light obliquely, that is common, from one medium to another, the direction of propagation of light in the second medium changes. The speed of light only change.
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் சினாரியோ. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டர் வச்சுக்கிறோம் சரிங்களா. அதை என்ன பண்ணுறோம், ஒரு பென்சில் வந்து நம்ம பேனாவையும் பென்சிலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிப் பண்ணுறோம். இல்லை அதுதான் ஒரு பேனான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லைட் நேராக போகுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, அதனால தான். ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து ஏர், இங்கே வந்து வாட்டர். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ஏருக்கு வந்து 3 × 10⁸. அப்போ இதோட என்ன இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். இப்போ 2.7 × 10⁸. ஸோ அப்போ ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கா. ஸோ அதனால தான் நமக்கு என்னதுன்னா இமேஜ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக தெரியும். அதுக்கு பேர் வந்து அப்பரண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குதுன்னா ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறேன். இதே இது வந்து நமக்கு நீங்கள் லேபிலையும் பண்ணிடுவீங்க. ஸோ லேபில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் லேப் முடிச்சிடுறேன். ஒரு உட்டன் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவாங்க, ஒரு A4 ஷீட்டு கொடுப்பாங்க. A4 ஷீட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவங்க தான் அவங்க A4 ஷீட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில்ஸ் கொடுப்பாங்க. அந்த நீடில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4 கார்னர்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எதுக்காக, A4 ஷீட் வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் தருவாங்க. அதுக்கேற்ற மாரி ப்ளேஸ் பண்ணி 4 ஒரு ரெக்டாங்குலர் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸில் நார்மல் ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரொடெக்டர் வச்சு நார்மல் ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணிக்குவோம். சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ப்ரொடெக்டர் வச்சு சேம் திங் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணுவோம் டுவர்ட்ஸ் த நார்மல் ஆக்சிஸ். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு. ஸோ அந்த ஆங்கிள் வந்து நான் ஒரு 45 டிகிரி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு இன்சிடென்ட் ரேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 2 குண்டூசி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு குண்டூசி, இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு குண்டூசி. நீங்கள் 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், எத்தனை எடுக்கலாம். ஆனால் 1 எடுக்கக்கூடாது. 1 இடத்துல நமக்கு ஈஸியாக தெரியாது. அதனால் 2, 3 வச்சு டிஃப்ரெண்ட் கேப்பில் வச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் இந்த இடத்துல ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் வச்சுட்டு இந்த சைடு வியூவில் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் 2 நீடில் எடுத்து எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கான்னு பார்ப்போம். 4 நீடிலுமே வந்து ஒரே லைனில் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த நீடில் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நார்மல் ஆக்சிஸ் 90 டிகிரி. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்குலர் கிளாஸில் அப்படி எடுத்துகிட்டு நம்ம லைன் ஒன்று ட்ரா பண்ணோம். ஸோ இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ரிஃப்ராக்டட் ரே. சரிங்களா. இந்த கிளாஸில் அப்படி வந்து வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் எமர்ஜென்ட் ரே. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ரூலர் வச்சு இந்த இன்சிடென்ட் ரேவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ எதனால் ட்ரா பண்ணுறோன்னா நம்ம வந்து ஆக்சுவல் பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்குள்ள 2க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு லேட்ரல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெரி வெரி சிம்பிளுங்க. ஸ்ட்ரெயிட்டாக அது இன்சிடென்ட் ரேக்கு ட்ரா பண்ணணும். இதுதான் வந்து நம்முடைய லேப் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நார்மல் ஆக்சிஸ், இது வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ 45 டிகிரி. அதேமாரி ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ரே தட் இஸ் இ. ஸோ இதுவும் வந்து நார்மல் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்கணும், 45 டிகிரியில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய ரே வந்து கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ரிஃப்ராக்டட் ரே வந்து எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு நார்மல் ஆக்சிஸ்னால் இதுதான் வந்து நமக்கு ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக << 45 டிகிரியில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டு. அப்படி இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா தப்பு. ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம், அது வந்து டென்சர் மீடியம் ஏர் கம்பேர் பண்ணும்போது. அப்போ கண்டிப்பாக ஸ்பீடு வந்து குறையும், அப்போ ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகணும். சரிங்களா. இதுதான் கான்செப்ட். இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா தேரியாக படிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு
ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும், நேமெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளே டெஃபினேஷன் நம்மளே ஓன் ரைட்டிங் எழுதிக்கலாம். எப்படி அதனால் லைக் கன்சிடர் ஏபிசி இஸ் ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். ஓகேவா, அதுதான் ஃபஸ்ட். அண்ட் டிசி வி ஆர் டேக்கன் நார்மல் ஆக்சிஸ். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ரூலர் வச்சு 90 டிகிரிக்கு ஒரு 90 டிகிரிக்கு நார்மல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அவுட் சைடு ஏரு, அதனால் என்ன, இன்சைட் கிளாஸு என் டேஷ். ஸோ இது வந்து ஏரு, இது வந்து கிளாஸ். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், இது முடிச்சிச்சா. அப்புறம் நம்ம இன்சிடென்ட் ரே வந்து ட்ரா பண்ணணும். சேம் கான்செப்ட் சரிங்களா. சும்மா ஏனோ தானெலாம் வரையக்கூடாது. வரைஞ்சா அப்படின்னா நமக்கு இந்த லேட்ரல் டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு நம்ம இன்சிடென்ட் ரே ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, இன்சிடென்ட் ரே ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூலர் வச்சுட்டு, அதாவது ரூலர் இன்சிடென்ட் ரேக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்தமாரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூலர் வச்சு அப்படின்னா இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இது வந்து நார்மல் பாத் ஆர் நார்மல் லைட்டு சரிங்களா. கண்டிப்பாக நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் ஏதாவது இந்த நார்மல் பாத்துக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு மறுபடியும் நார்மல் ஆக்சிஸ் பண்ணிக்காங்க. என் டேஷ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நார்மல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூலர் வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு பாயிண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஹேவ் டு ட்ரா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரூலர் வச்சு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிடுறோம். இதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ராக்ஷன் போட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்ட் ரே ட்ரா பண்ணோம்ல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே இங்கே என்ன ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிங்களோ இங்கே வந்து 30 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதேமாரி இதுக்கும் வந்து ஒரு 30 டிகிரி லைன் ட்ரா பண்ணிடுங்க. இதுக்கு பேர் எமர்ஜென்ட் ரே. அவ்வளோதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம் வந்து அசைன் பண்ணுறோம். தட் இஸ் நம்ம சாய்ஸ் தான் அது. சரி, என்ன பண்ணுறாங்க, ஏபிசி நேம் ஆல்ரெடி கொடுத்துட்டோமா, நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். PQRS, இது வந்து T. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறேன். PQங்கிறது வந்து இன்சிடென்ட் ரே, QR ரிஃப்ராக்டட் ரே சரிங்களா. அதுக்கப்புறம் RSங்கிறது எமர்ஜென்ட் ரே. வேறு என்ன இருக்குது, அடுத்து QTங்கிறது நார்மல் பாத் சரிங்களா. ஒரு நார்மல் ஆக்சிஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் we have to define what is lateral shift. இல்லை அப்படின்னா lateral distance என்னன்னா the distance between emergent ray and normal path, this is called lateral shift or lateral distance. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா. சிம்பிள், முடிஞ்சு. இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. இதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிஃப்ராக்ஷன் வந்துட்டு 2 லா இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரிஃப்ராக்ஷனுக்கு எப்படி 2 லா இருந்ததோ அதே மாதிரி தான் ரிஃப்ராக்ஷனுக்கு 2 லா இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம ரிஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு லா பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த லா வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம செகண்ட் லா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் லா என்ன சொல்லுது, ஸோ செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா நார்மல் ஆக்சிஸ் அண்ட் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ராக்டட் ரே, இது 3 எங்க இருக்கும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுன்னு பார்த்தோமா. அதே தாங்க இங்கேயும். இதில் என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு, நம்ம இங்கே 2 மீடியம் எடுத்துருக்கோம். ஒன் இஸ் ஏரு, அனதர் ஒன் இஸ் வாட்டர், இல்லைன்னா கிளாஸ், இதுவும் எடுத்துக்கலாம். அப்போ மீடியம் 1 அண்ட் மீடியம் 2 சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் ரே வந்து லைட் ட்ரா பண்ணுறோம். அப்போ இது வந்து இன்சிடென்ட் ரே, இந்த ரே வந்து ரிஃப்ராக்ட் ஆகி போதா, இது வந்து ரிஃப்ராக்டட் ரே. அண்ட் ஒன் மோர் வந்துட்டு நார்மல் ஆக்சிஸ். கரெக்டுங்களா.
இப்போ நம்ம டிஃபைன் பண்ணுறோம் the incident ray, the refracted ray and normal axis of two transparent medium all are at same plane அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். இப்போ நம்ம இந்த 2 plane நார்மல் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த ரூல் வந்து ராங். சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஓகே கரெக்டாக ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு இருக்கிறது 2 மீடியம். ஸோ அதனால் இங்கே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் ஆக்சிஸ் ஆஃப் ட்ரூ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் லைஸ் ஆல் ஆர் லைஸ் இன் தி சேம் பிளேன் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம ஆங்கிள் ரெஃபர் பண்ணுறோம். என்னன்னா சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் வித் சைன் ஆஃப் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இஸ் நதிங் பட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. The ratio of sine of angle of incidence to the sine of angle of refraction வந்து constant அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்களா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த லாக்ஸ்க்கு வந்து அதர் நேம் இருக்குது. அது என்னன்னா ஸ்னெல்ஸ் லான்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்னெல்ஸ் லான்னு சொல்கிறாங்கன்னா அது அவர் தான் வந்து டெஃபினேஷன் கொடுத்தாரு. அதனால் அவர் பேர் வந்து ஸ்னெல்ஸ் லான்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் டு தி சைன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வராங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னன்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து மியூன்னு கூட யூஸ் பண்ணலாம் அல்லது என்னன்னு கூட யூஸ் பண்ணலாம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறதுனா சேம் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், தென் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம். எனி மீடியம்னா ஏரை தவிர ஏதாவது இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அதர் மீடியம். இன்ஸ்டெட் ஆஃப் எனி யூ கேன் மேக் அதர் மீடியம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n = c/v. இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்கிறது என்னன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சிங்கிறது என்ன ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், விங்கிறது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஸோ டிஃப்ரெண்ட் மீடியம் கொடுத்துருப்போம், அந்த டிஃப்ரெண்ட் மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? 2 ஸ்பீடை வந்து கம்பேர் பண்ணுறது. எதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏரும் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அதர் மீடியமும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு வந்து எப்படி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க வாட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சொல்லி போயிடலாம். த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டு திஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், அதர் மீடியம். அதுதான் வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதுதான் அதே என்ன சொல்லலாம்னா அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ ஏரு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். ஸோ n = c/v. இந்த ஃபார்முலா வச்சே நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டோமா. n21 அப்படின்னா என்னென்னா இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை ஃபஸ்ட்டு மீடியத்துலேருந்து போகிறோமா இல்லை செகண்ட் மீடியத்துலேருந்து போகிறோமா அப்படிங்கிறத தெரியணும். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லுது? c/vன்னு சொல்லுதா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், ஏரும் கொடுக்கல எனக்கு 2 மீடியம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அது வந்து ஃபஸ்ட்டு மீடியம் செகண்ட் மீடியம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா v1 v2 நம்ம எடுத்துக்கணும். அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1 டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப்
light in medium number 2. இதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? அதாவது ரெண்டு மீடியத்துக்கு உள்ள கான்செப்ட் வந்து கம்பேர் பண்ணுறது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரிங்களா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதே வந்துட்டு n12 அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து டினாமினேட்டர், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1. செகண்ட் நம்பர் வந்து நியூமரேட்டர், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2. இதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு n = c/vன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சியோட வேல்யூ வந்துட்டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்டு. ஸோ v வந்து பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும், அது மெட்டீரியல் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு நமக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பான். ஸோ வாட் இஸ் த ஏர் வேல்யூ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபார் ஏர் இதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 1.003ங்கிறது வேல்யூ. நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக அப்ராக்சிமேட்டாக 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஏர் தான் ரெஃபரன்ஸு. ஸோ we have to consider as a refractive index of air is nothing but 1. ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போது அதிகமாக எது இருக்குன்னா டைமண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு 2.42. இப்போ இது வந்து ஹையஸ்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ n = c/v. ஸோ டைமண்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2.42. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ நம்ம வந்து v வந்து கால்குலேட் பண்ணணும். vங்கிறது என்னது 3 × 10⁸ / 2.42. இந்த மாதிரி நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது தயவு செய்து இந்த 10⁸ ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அது அப்படியே 10⁸ அப்படியே வச்சுக்காங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், இப்போது 3/2.42 எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2.42 நமக்கு கிடைக்கிறது 1.239 × 10⁸. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்தால் கூட 1.24 × 10⁸. சரிங்களா? கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து 1.248, இது வந்து 3 × 10⁸. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ரெடியூஸ் ஆகுதா? ஸோ இதுதாங்க கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி எது கொடுத்தாலும் சரி, அவங்க கெரோசன் கொடுத்தாலும் சரி, ஆல்கஹால் கொடுத்தாலும் சரி, இல்லை ரூபி கொடுத்தாலும் சரி, இல்லை சாஃபைர் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, அவன் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருவான். சி வேல்யூ வந்து நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்டு. இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி மற்ற ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து கம்பேர் பண்ணணும். இப்போது நான் இதை பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் வந்து சால்வ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ எப்படின்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ரேஸ் மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு ராக் சால்ட் எடுத்துட்டேன். ஸோ ராக் சால்ட் எடுத்துகிட்டு அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.54. ஆனால் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ரூபி எடுக்கிறேன். இதோட வந்துட்டு 1.77. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த மெட்டீரியல் வந்து டென்சர் மீடியமாக ரேரர் மீடியமானு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ரேரர் மீடியம் அப்படின்னா நமக்கு ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஏர் வந்து 1ன்னு எடுத்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். டென்சர்னு போயிட்டோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கும், கேப்பெல்லாம் இருக்காது. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் 1.54, 1.77 எது வந்து டென்சர் மீடியம், எது வந்து ரேரர் மீடியம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை பொறுத்து தான் நம்ம வந்து எது வந்து மேக்ஸிமம், அதாவது எது வந்து டென்சர் மீடியம், எது வந்து ரேரர் மீடியம், இந்த ரெண்டுத்துக்குள்ளே கம்பேர் பண்ணணும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? செக் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், c/v கால்குலேட் பண்ணணுமா? ஆமாவா இல்லையா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ராக் சால்ட்டுக்கு வால் கால்குலேட் பண்ணலாம். ஸோ n = c/v. என்னோட வேல்யூ என்னது 1.54. c வந்து 3 × 10⁸ v. ஸோ v என்னது 3 / 1.54. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஈஸியாக கால்குலேட்டர் போய்க்கிறேன். 3 / 1.54 அப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 1.94 × 10⁸ மீட்டர்/செகண்ட் கிடைக்குது. ஸோ அதே வந்து நான் வந்துட்டு ரூபி போகிறேன்.
இப்போ அதே ஃபார்முலா n ஈக்குவல் டு c/v. என்னோட வேல்யூ வந்து 1.77 ஈக்குவல் டு 3 × 10⁸ v. ஸோ 3 / 1.77 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1.69 கிடைக்குது. இப்போ v வந்துட்டு 1.69 × 10⁸. ஓகேங்களா? இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்டு பாருங்கள், ரூபிக்கு வந்து 1.69 தான் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.94 இருக்குது. அப்போ எது வந்து அதிக ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட்டு? ராக் சால்ட் வந்து அதிக ஸ்பீடில் லைட் வந்து பாஸ் ஆகும். எதோட கம்பேர் பண்ணும்போது ரூபியோட. ஏன்னா எங்கே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும்னா நியர்பை 3 × 10⁸ வரல இருக்கும், அது தாண்டி போகாது. இதுதான் கான்செப்ட். இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லை. நமக்கு வந்து என்னென்னா ஏர்னா 1ன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் டைமண்ட் அப்படின்னா 2.42 தெரிஞ்சுக்காது, மினிமம் டு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கான்செப்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் லென்ஸ் வந்து சொல்லியிருக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம படிச்சிருக்கிறோம் ரேரர் மீடியம், அப்புறம் டென்சர் மீடியம் அப்படின்னு 2 மீடியம் படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போது ஒரு லைட் வந்து ஓகேங்களா, இப்போ நான் ஒரு லைட் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி பாஸ் பண்ணுறேன்? ரேரர் மீடியத்தில் இருந்து டுவோர்ட்ஸ் டென்சர் மீடியம் அனுப்பினேன் அப்படின்னா அந்த ரெஃப்ராக்ஷன் லைட் எப்படி இருக்கும்னா டுவோர்ட்ஸ் நார்மல் இருக்கும். எப்படி? டுவோர்ட்ஸ் நார்மல் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இதுதான் வந்து சர்ஃபேஸு. நான் வந்து நார்மல் ஆக்சிஸ் எடுக்கிறேன். இதுதான் என்னுடைய நார்மல் ஆக்சிஸு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மீடியம் இருக்குது ரைட்டுங்களா? இது வந்து ரேரர் மீடியம், இது வந்து டென்சர் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏரு, இது வந்து ஆயில்னு எடுத்துக்காங்க. இப்போது நம்ம ஒரு இன்சிடென்ட் ரே ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு நான் ஒரு இன்சிடென்ட் ரே வந்து ட்ராப் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 45 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ஆக்சுவல் பாத். சரிங்களா? அதனால் தான் டாட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ரேரர் மீடியத்திலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போனேன் அப்படின்னா எனக்கு என்னவாகும்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டுவோர்ட்ஸ் தி நார்மல் பாயிண்ட் மூவ் ஆகும். இந்த லைட் எங்கே இருக்குது? நார்மல் ஆக்சிஸ் இங்கே இருக்கா? இந்த பாத்து இதில் போகாமல் இந்த லைனு அப்படியே மூவ் ஆகும். எதை பேஸ் பண்ணி? டுவோர்ட்ஸ் த நார்மல் பேஸ் பண்ணி மூவ் ஆகும். அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேரர் டு டென்சர் மீடியம் நம்ம லைட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா டுவோர்ட்ஸ் தி நார்மல். அது இந்த டயக்ராம். அதே லைட்டை நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோன்னு வைங்களேன், இப்படியே டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியம் போகிறோன்னு வைங்களேன். ஸோ இதுதான் சர்ஃபேஸு, இது வந்து நமக்கு வந்து நார்மல் ஆக்சிஸு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மாற்றிக்கிறோம். இது வந்து டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். இப்போது இன்சிடென்ட் லைட் வந்து நான் அப்படி பாஸ் பண்ணுறேன் அதே 40 டிகிரியில். இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ஆக்சுவல் பாத். ஓகேங்களா? இப்போ டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு நார்மல் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது? 90 டிகிரியில் இருக்கா? இது வந்து ஆக்சுவல் பார்த்தா இது வந்து இப்படி போகும், அது இங்கேருந்து இப்படி போகும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் ஆங்கிள் பொறுத்து இது மாரி ஆகும். அப்போது இந்த மாதிரி போச்சு அப்படின்னா எப்பவுமே ரிஃப்ராக்டட் ரே வந்துட்டு அவே ஃப்ரம் த நார்மல். அது நார்மல் ஆக்சிஸிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். பேஸ்ட் ஆன் ஆங்கிள் பொறுத்து அது மாறும். இந்த கான்செப்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க 2 மார்க்கில். ரேரர் மீடியத்திலேருந்து டென்சர் மீடியம் போச்சு அப்படின்னா டுவோர்ட்ஸ் தி நார்மல், டென்சர் டு ரேரர் போச்சுன்னா அவே ஃப்ரம் த நார்மல். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன். புரிஞ்சுதான் மாணவர்களே? ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை, உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாகவே இது வந்து தமிழில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா அவங்க ஃபிசிக்ஸ் வந்து டஃப்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் தவிர வேறு எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழை டீச் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் லென்ஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா?